தொண்டடிங் காலையிலேயே பேஞ்ச மழைக்கு ஏதாச்சும் திங்கணும் போல இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே எட்டி பார்த்தா பப்பாளி பழம் பழுத்துருக்கு. விடிய விடிய பழுத்துச்சா நின்று மரம் ஃபுல்லாக பழுத்து கிடக்கு. இப்போ அதை தான் திங்க போகிறோம். வாங்க இங்கே யாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இது மீன் அரிக்கிறதுங்க. இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து பப்பாளி அரிக்க போகிறோம். வாங்க. நல்லா 2 தாங்க பிடிக்க முடிஞ்சிச்சு. இதே பிடிச்சாச்சு. உலகத்தில் எதை பிடிக்கிறாங்க இங்கே யாருங்க. நம்ம போய் பப்பாளியை பிடிச்சிட்டு வரோம். இங்கே யாருங்க, மரத்துலேயே பழுத்த பப்பாளி வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்க வீச்சு அருவா எடுத்து வீசினோம்னா ஒன்றும் ஆகாது. வாங்க இப்போ பப்பாளியாக இருக்கலாம். பழுத்து இருக்குன்னு. ஏன்னா இது மரத்துலேயே பழுத்துறனால இப்படி அழகாக வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த பப்பாளி எதுவும் நல்லதா என்னன்னு தெரியல. இல்லாட்டா இதையும் எடுத்து பொடியாக அரைச்சி டீயில் காஃபியில் போட்டு குடிக்கலாமான்னு தெரியல. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி. ஏன்னா பப்பாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஏகப்பட்டது இருக்குங்க.